அலசிட்டு இருக்கீங்க. அலசி முடிச்சுட்டா சார் அதுக்கு மிஷின் முடிஞ்சு ட்ரெஸ்ஸு முடிச்ச டைம் முடிஞ்சு பாடி. சரி அடுத்து அலசணும். அலசி முடிச்சுன்னா ட்ரெஸ்ஸு பூரா சுத்தமாகிடும். எல்லாமே அலசாச்சு. நீ அடுத்து முடிஞ்சு அணையில் கொடுத்துட்டு இதே காய போட்டோம்னா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். அடிக்கிறது வாரம் வாரம் நமக்கே தெரியும் நம்ம ட்ரெஸ்ஸை எவ்வளோ துவைக்கலாம்னா நம்ம போகிற ட்ரெஸ்ஸே இல்லை. அப்போ நீ எடுத்து உன் ட்ரெஸ்ஸை துவைப்பா. ஆனால் இங்கே நடந்துட்டு சரி. நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் அலசணும். அலசி முடிச்ச போகிறோம் கொடியில் சுத்தமாக வாய் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தான் கலர் ட்ரெஸ்ஸு போடுறோம். உருத்தாக இருக்கும். இனிமேல் இந்த பழைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போடக்கூடாது. ஆளே மாற போகிறோம்டா மாப்பிள்ள. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அலசி முடிச்சாச்சுடா. என்னம்மா வெயிட்டு கணக்குது? சரி நம்ம வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போனால் தான் 3 வேளைக்கு சாப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸு வந்து நம்ம துவைச்சாதான் நம்ம எப்பவுமே மனமாக இருக்கும். ஏதோ நம்ம ஃப்ரெஷ்னஸ்ஸு நம்மளை பார்த்துக்கிறது தான். நம்ம மாப்பிள்ள கவனம் முக்கியம். எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. அவன் முடிச்ச மும்பை இந்தியன்ஸ். நம்ம எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ். ஆனால் சப்போர்ட் சிஎஸ்கே பண்ணுவேன். ஆனால் மும்பை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காயப்பட வேண்டியதான். என்ன பண்ணுறது? சரி காயப்படுவோம். நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோம். காய போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி அதாவது மக்களே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி நம்ம உடம்பு எக்ஸசைஸ் ஒரு பக்கம். ஆண்கள்லாம் ட்ரெஸ் துவைக்கலாம், வீடு பார்த்துக்கலாம், சமையல் செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். என்ன பண்ணுறது? சம்பாதிக்கணுங்களா? சம்பாதிக்கிறது கொண்டு தான் உடனே போகும். கையில் 10,000 ரூபா உடனே ஈஸியாக வந்துடாது. அப்படி 10,000 ரூபா 5,000 ரூபா கையில் காசு வேணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். வீட்டில் உழைச்சா அது சுயநலம். வெளியில் போய் முதலாளி ஓனர் அவங்களுக்குலாம் உழைச்சா காசு கொடுப்பானுங்க. கொடுக்கலன்னா வச்சுக்கோங்க அவனு மதிக்க கூட யார் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போயிட்டே இருக்கணும். வேறு வேலையை பார்த்துட்டு நல்லா துவைக்கணும், நல்லா காயப்படணும். இல்லை எல்லாம் புதுசாக இருக்கணும். அப்போ நாளைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் தரமான பர்த்டே. நான் ட்ரீட் வேறு வைக்கணும்.
என்ன பண்ணுறது, ட்ரீட்டை வைக்கணும், வச்சுருவோம். அதுக்கு தரமாக ட்ரீட் வச்சுருவோம். சூப்பராக இருக்கு போல நாளைக்கு. அது நாளைக்கு அந்த கரெக்டாக அவன் நாளைக்கு படத்துக்கு நடக்கவே கூடாது. அப்படி வைக்க போகிறேன் ட்ரீட்டு. சூப்பராக இருக்க போது, சூப்பராக இருக்க போகுது. மேட்டு மேட்டு அக்னேஷ் எவ்வளோ கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்கா, தரமாக இருக்கா, இருக்கணுங்களா? துவைக்கும் போது ஒரு கம்போர்ட்டு கிடச்சிச்சுலாம். கம்போர்ட் இருந்ததுனால தான் கொஞ்சம் துணி சுத்தமாக இருக்குது. இல்லாட்டி அவ்வளோதான், துணி ஒரு மானி ஆகி போயிருக்கு. எப்படி துவைச்சிருப்பேனே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆரம்பத்தில் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், இப்போ அது அப்படியே பழகிடுச்சு. அதே மாதிரி நல்லா வேலை நல்லா உடம்பை வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பெரிய லெவலுக்குலாம் நான் கொண்டு போக போகிறேன். எவ்வளோ எல்லாமே பண்ணியாச்சு. என்ன டேரெக்டாக வேலைக்கு வந்துட வேண்டியது. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்போம். நம்ம அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் சேர்த்து வைப்போம். இப்போலேருந்து நம்ம ஆரம்பித்தாதான் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும். தெரிஞ்சு போச்சு நண்பர்களே, தெரிஞ்சு போச்சு. பெருசு இவதான் சிறுசு, அதிகம் பெருசு சிறுசு மனசு. மனசு சரி ஆனா நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பழம்பொருள் தான் வேலை. நம்ம நாளைக்கு நாளை கழிச்சு எப்பயுமே கொடூரமாக இருக்க போகிறோம். அவ்வளோதான், மாசு மரணம். தீபக், நியூ தீபக். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொடூரமாக உங்களுக்கு பிடிச்ச அளவு இன்னும் ட்ரை பண்ணிட்டா இருக்கேன். வணக்கம், போயிட்டு பாய். சரி, நான் போயிட்டேன். டாட்டா டாட்டா மக்களே, வேலைக்கு வந்துட்டேன்.